இந்த பொங்கலுக்கு ஜீவா நடித்து ரிலீஸ் ஆகிருக்க தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் 2 பக்கத்தில் 2 வீடு இருக்குது. அவங்களுக்கு ஒரு வீட்டில் கல்யாணமும் இன்னொரு வீட்டில் இலவும் ஒரே நாளில் நடந்துருது. ஸோ அதை எப்படி பேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் ஜீவா ஒரு பஞ்சாயத்து தலைவராக வர்றாரு. ஸோ அவர் கல்யாண வீட்டுக்கு வர்றாரு. அந்த கல்யாண வீடு யாருன்னு பார்த்தா இளவரசு தான் அவரோட பொண்ணுக்காக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் தம்பிராமையா, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஆல்ரெடி பிடிக்காது. இளவரசுக்கு தம்பிராமையாவுக்கும் ரொம்ப வருஷமாகவே ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ அதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்து வீடுனாலும் பேசிக்கிறது இல்லை, போட்டி பொறாமல் பகையோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இளவரசி வீட்டில் கல்யாணமும் தம்பிராமையா வீட்டில் அவங்க அப்பா தவறுகிறான்னு சொல்லி இளவும் நடந்துருது. ஸோ அதனால் 2 பேரும் தன்னோட ஈகோக்காக படம் ஃபுல்லாக அவங்களோட பிரச்சனைகளை சொல்லிட்டு வர்றது தான் படம். இதுக்கு இடையில் 2 பேர்த்துக்கு நடுவில் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு தலைவராக எப்படி ஃபேஸ் பண்ணுறாருங்கிறத ஜீவாவோட கேரக்டராக இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிற ஜீவாவை பற்றியும், ஜீவா மட்டும் மாட்டிக்காமல் இந்த படத்தில் அந்த பணமும் மாட்டிக்குது, கல்யாண பொண்ணும் இவங்களுக்குள்ளே மாட்டி தவிக்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்க, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா, பணத்தை எப்படி நல்லபடியாக எடுத்து எல்லாம் இறுதி மரியாதை செஞ்சாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ஜாலியாக காமெடியாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு மலையாள டைரக்டர் எடுத்த படம் அப்படிங்கிறனால படத்தில் கொஞ்சம் நிறையாவே மலையாள சாயல் தழுவல் இருக்கத்தான் செய்யுது. தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு மலையாள படம் மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் படத்தில் எந்த விதத்துலேயுமே காமெடிக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி யாருமே காமெடியை மெனக்கெட்டு தனியாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் போகிற போக்கில் அவங்களே ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடுறாங்க. அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது மாதிரி படத்தில் வர்ற மாப்பிள்ளை கேரக்டரும் 90s கிட்ஸு 2K கிட்ஸை பற்றியும், அதில் அவங்க படுற பிரச்சனைகள், 90 கிட்ஸ்லாம் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்டா, இதில் என் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளை அந்த படம் ஃபுல்லாக படுற அவதிகள் அப்படிங்கிறது, அந்த கேரளா சாயல் இருக்க அந்த பாஷையில் பேசுகிற அவரோட தம்பி கேரக்டரு, இந்த மாதிரி சில கேரக்டர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் சொல்லணும்னா ஜீவாவுக்கு போட்டியாகவும் ஒரு அரசியல் கேரக்டர் வருவார், அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் படம் முழுக்க ஜீவா, இளவரசு, தம்பிராமையா இவங்க 3 பேர்த்த சுற்றி தான் படமே நகருது. ஸோ படம் ஓவராலாக பார்க்குறதுக்கு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு நல்ல காமெடி படமாக தான் வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக படத்தில் மியூசிக்கும் அதே மாதிரி ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குது. படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காமெடியான ஒரு மியூசிக்ஸு கலந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. படம் எந்த விதத்துலேயுமே போர் அடிக்கலை. என்ன படம் கொஞ்சம் சின்னதாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஃபீலை தான் கொடுத்துச்சே தவிர போரிங்காக படம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.